வெல்கம் டு மேக்ஸ் வேர்ல்டு. டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் வேர்ல்டு இல்லை, சரி ஓகே விடு. வெல்கம் டு மியாவ் மேத்தமேட்டிக்ஸ். டுடே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் என்ன பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக நமக்கு இருக்கிறது டோபாலஜி தான். டோபாலஜினால் நமக்கு ரியலோட அட்வான்ஸு, ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் ஒரு நான் எம்டி செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நான் எம்டியாக இருக்கணும். விச் மீன்ஸ் சம்திங், ஏதோ ஒரு எலமெண்ட் அதுக்குள்ளே எக்ஸிஸ்டாக இருக்கணும். அந்த எலமெண்ட் ஏவாகவும் இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம், இல்லை 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், வாட் எவர் திங்ஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டீங்கிற ஒரு செட்டுக்குள்ளே டீங்கிற ஒரு கிளாஸில் ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது டோபாலஜி ஆன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, இப்போது இது ரெண்டுத்தோட யூனியன் ஒரு யூனியன் கிளாஸ் அந்த செட்டு டீக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோன்னா, அந்த 2 எலமெண்ட்டோட யூனியன் அந்த டீங்கிற செட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த சேம் வே அதோட இன்டர்செக்ஷன் ஆல்சோ அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் x is equal to a, b, c அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு செட்டாக எழுதுவோம்? ஃபஸ்ட்டு நல் செட் கண்டிப்பாக இருக்கும். ஏ இன் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் எழுதியிருக்காங்க. இதை நம்மளாக எடுத்துக்கிற செட்டு தான் இந்த டோபாலஜிக்கல். ஆல்சோ நல் செட் ஏ, பி, சி, ஏபி, பிசி, ஏசி அண்ட் ஏபிசி இதெல்லாம் இருக்கும். இப்போது பார்க்கலாம், இது ரெண்டுத்தோடைய யூனியன் பாருங்கள். இப்போது ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதேமாதிரி பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தோட யூனியன் என்ன? ஏ கமா பி. இந்த ஏ கமா பி இந்த டீங்கிற டோபாலஜி ஸ்பேஸில் இருக்கா பாருங்கள். இருக்குது, ஏபி இருக்குது. ஸோ அது டீக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா நாங்கள் நல் செட்டு, கரெக்டாக? ஏபி நல் செட்டு. இப்போ ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது, ரைட்டா? அதை எடுத்து யூனியன் பண்ணும்போது அப்படி வரும். இப்போ ஏ யூனியன் ஏனா நமக்கு ஏ கிடைக்கும். இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ போத் ஆர் வேறு செட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நல் செட் கிடைக்கும். நல் செட் ஆல்சோ என்ன ஆகுது, நமக்கு டீக்குள்ளே இருக்குது. அப்போ இது ஒரு டோபாலஜி அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ கமா பி கமா சி இன் தி சேம் எக்ஸாம்பிள் எக்ஸு, பட் டி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். ஏபி ஏபிசின்னு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூனியன் எடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பினா ஏபி. ஏபி இந்த செட்டில் இருக்கா? ஏபிசி தான் இருக்குது நம்மக்கிட்ட, ஏபி இல்லை. அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஒரு கண்டிஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைனாலே அது டோபாலஜி கிடையாதுன்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் நான் செகண்ட் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போது சப்போஸ் அதில் நல் செட்டு இருந்தாலும் அது டோபாலஜி கிடையாது. இப்போ இதில் நல் செட் கிடையாது. ஸோ நல் செட் ஆல்சோ இந்த டீங்கிறதுல இல்லை. அப்போ இதுவுமே என்னது டோபாலஜி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது, ஓகேங்களா? இதுதான் டோபாலஜி. டோபாலஜினா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.